காஸ்பல் நியூடெக் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வீட்டு உபயோகமுள்ள தகவலை தரப்போகின்றேன். இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே ஃபேன் பயன்படுத்துகிறோம். ஏசி இருந்தாலும் ஃபேன் உபயோகப்படுத்தாத வீடு இல்லை. ஃபேனுன்றது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு. நம்மளோட இந்தியாவில் கோடை காலம் மிகுதியாக உள்ள இடத்துல ஃபேன் ரொம்ப அத்தியாவசியமானது. இப்போ ஃபேனை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறனால ஃபேனில் அதிகமான பிரச்சனைகளும் பழுதுகளும் ஃபேனில் வருது. இப்போ ஃபேனோட விலை எடுத்துக்கிட்டோன்னா 2025 1700 2000 வரைக்கும் ஃபேனோட விலை வருது. ஒரு சாதாரண ஃபேனே 1600 மேலே தான் விற்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஃபேன்னா முதல்ல என்ன, எப்படி ஈஸியான வழியில் மிக குறைந்த விலையில் ஃபேனோட பழுதை ரிப்பேர் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபேன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் முதல்ல ஒரு இரும்பு பாடி இருக்குது, கீழே ஒரு பாட்டம், மேலே ஒரு மூடி, அதுக்கப்புறம் ஒரு ரெக்கை. இதுதான் நம்ம பாடின்னு சொல்கிறோம். ஃபேனுக்கு பாட்டமில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு மேக்னெட் இருக்குது. நாங்கள் அம்புக்குறி போட்டு காட்டுறோம் பாருங்கள். நடுவில் ஒரு ரவுண்டாக ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டுக்கு நடுவில் சுற்றுறதுக்கு பேர் தான் நம்ம காயில்னு சொல்கிறோம். சில காயில் செம்பு கம்பியில் கட்டி வரும், சில காயில் அலுமினியத்தில் கட்டி வரும். ஆனால் அது ரெண்டுமே மேலே காப்பரில் முலாம் பூசி வரனால அதை நீங்கள் சுரண்டி பார்த்தா தான் ரெண்டில் எது அலுமினியம் எது செம்பு கம்பின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். காப்பர் கம்பியில் உள்ள காயில் தான் உங்களுக்கு நல்லா நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கும். காயிலில் கரண்ட்டு போனோடனே கீழே இருக்க மேக்னெட் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபேனோட இயக்கம். இப்படி தான் நமக்கு ஃபேன் ஓடுது. எந்த காலத்துலேயும் பாடியிலையும் ரெக்கையிலையும் தேய்மானம் வராது. என்னடா பெரிய பிரசங்கமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கு, குறைஞ்ச செலவில் ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிப்பேர் பார்த்துடலான்றதுக்காக தான் அது இவ்வளோ விவரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபேனில் ரிப்பேர்னு வந்துச்சுன்னா ஒன்று பேரிங் ஓடி தேஞ்சு கொரன்னு சத்தம் வரும். அதனால தான் ஃபேன் கொரன்னு சத்தம் போட்டு ஓடுறது. இன்னொன்று, சில நேரம் ஃபேன் ஓடிட்டு இருக்கும் போதே புகை வரும். அப்படின்னா காயில் புகஞ்சிருச்சு, காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் எப்படி காயில் போயிடுச்சா இல்லை நல்லா இருக்கான்றதையும் நாங்கள் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். நம்ம சேனல்லே பேரிங் எப்படி ஈஸியாக மாட்டுறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஃபேனுக்கு பேரிங் மாட்டுறதுக்கே 100 ரூபா தான் செலவாகும். இப்போ காயில் போயிடுச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த காயிலை எப்படி கட்டுறதுன்னு நீங்கள் மலைக்க வேணாம். எல்லா ஊர்லேயுமே ரெடிமேடாகவே எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் இது விற்கும். இப்போ நீங்கள் இந்த அட்டைப்பட்டியில் காயில் பார்த்தீங்க இல்லையா, இது 31 mm 34 mmன்னு அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேடாகவே இந்த ஸ்டோரில் விற்பாங்க. திருச்சி, மதுரை இந்த மாதிரி இருக்க பெரிய ஊர்களில் இருக்க பெரிய கடையிலையுமே விற்கும். எல்லா ஆன்லைன் ஆப்ஸ்லேயுமே இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சாதாரணமாக எல்லா ஊர்கள்லேயும் இந்த ரெடிமேட் காயில் விற்கிறோம், அதுதான் சொல்கிறோம். இதோட விலை 500 ரூபா. இது ஷார்ட்டான செம்பு காயில் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 100 ரூபா கழிச்சிட்டு 400 ரூபா போட்டுக்குவாங்க. இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ நீங்கள் ஷார்ட்டான காயிலை தூக்கி போட்டிங்க. இப்போ இந்த அட்டைப்பட்டியில் அளவை காட்டி தான் நம்ம காயிலை வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ இந்த புது காயிலை பிரித்து அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டி மேக்னெட்டுக்கு நடுவில் வைக்கிறோம். பிறகு மேலே இருக்க மூடியை அந்த ஒயரை மட்டும் நடுவில் விட்டுட்டு மெதுவாக கீழே இறக்கி சுத்தியலை வச்சு தட்டி ஸ்க்ரூ போட்டுக்கிறோம். இப்போ ஸ்க்ரூ போட்டுட்டு அந்த பாடியை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயும் உரசாமல் அந்த பாடி ஃப்ரீயாக சுற்றணும். இப்போ நம்ம இதை செய்கிறது புது ஃபேனை உண்டாக்குற மாதிரி தான். ஏன்னா காயிலும் புதுசு, பேரிங்கும் புதுசு, பாடி மட்டும்தான் பழசு. இப்போ எங்கள் ஃபேன்லாம் 25 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் மறுபடியும் காயிலோ இல்லை பேரிங்கோ மாற்றி தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஒவ்வொரு தடவையும் 1200 ரூபா 2000 நாங்கள் ஃபேன் வாங்குறதில்ல. இப்போ எங்கள் சர்ச்சிலே பார்த்தீங்கன்னா 25 ஃபேன் கிட்டே இருக்குது. நாங்கள் இப்படி தான் ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் சேர்த்தே ஒரு 20-25 ஃபேன் கிட்டே இருக்கும். இப்போது பேரிங் போட்டிங்க, காயில் போட்டிங்க, பாடியையும் ஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் பார்க்குற மாதிரியே அதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். நீங்கள் பழசும் போட்டுக்கலாம், இல்லை புதுசு வேணும்னா ஸ்டோரில் வாங்கி அதையும் போட்டுக்கலாம். இந்த வெள்ளையாக சின்ன உலக்க மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஃபேன் கெப்பாசிட்டர். இதில் கரண்ட்டு தான் உள்ள காயிலுக்குள்ளே போகும், அதுக்கப்புறம் தான் சுற்றும் ஃபேன். சில நேரங்களில் நம்ம வீட்டில் நல்லா ஓடிட்டு இருந்த ஃபேன் மெதுவாக ஓடுதுன்னா அந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒன்றும் பெரிய விலை இல்லை, 30 ரூபா தான், கடையில் தாராளமாக கிடைக்கும். இதை வாங்கி பழசை கழட்டிட்டு புதுசு முறுக்கி விட்டிங்கன்னா பழையபடி ஃபேன் நார்மலாக ஃபாஸ்ட்டாக ஓடும். இப்போ இந்த கெப்பாசிட்டரை பொருத்தி ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்து ரெக்கையை மாட்டிட்டிங்கன்னா ஃபேன் நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் நீங்கள் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஃபேன் ரிவர்ஸில் சுற்றும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஃபேன் ஃபார்வர்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் பேசிக்காக இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு தடவையும் ஃபேன் புதுசாக வாங்க வேண்டியதில்லை. காயிலையும் பேரிங்கையும் மாற்றிட்டு இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஃபேனை வந்து நார்மலாக ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த உபயோகமான தகவலை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். வெறும் 500 ரூபாயில் நீங்கள் புது ஃபேன் மாதிரி ஒரு ஃபேன் ஓடலைன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு ஃபேஸு, நியூட்ரல், கரண்ட்டு ஒழுங்காக போகுதா இல்லை எலி கடிச்சிருக்கா, அந்த ஒயர்லேருந்து கரண்ட்டு ஒழுங்காக வருதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரெண்டாவது, கெப்பாசிட்டர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்க ஒயர் உள்ள ஃபேனுக்குள்ளேருந்து வர காயிலேருந்து வர ஒயர் எல்லாம் லூஸ் ஆகாமல் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். மூணாவது, கெப்பாசிட்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா பேரிங் சில நேரம் டைட்டாக இருந்தால் ஓட முடியாமல் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றும். ரொம்ப நாள் ஓடாமல் இருக்க ஃபேன்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு ஓட விடாமல் ஸ்டக்காகி அப்படியே நின்றும். அஞ்சாவதாக, காயில் சில நேரம் ஷார்ட் ஆகி ஓடாமல் புகஞ்சிரும். இதுதான் காரணம். இப்போ காயில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். மல்டிமீட்டரில் கீழே நான் காட்டுற மாதிரி கொண்டு வந்து கீழே சுற்றி அந்த கண்டினியூட்டி மோடில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும். வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மல்டிமீட்டரில் இருக்கிற 2 ப்ராபில் ஒரு ப்ராபை எடுத்துகிட்டு போய் பாடியில் இருக்க ஸ்க்ரூலையும் இன்னொரு ப்ராபை எடுத்துகிட்டு போய் காயிலேருந்து வர ஒயர்லையும் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வேல்யூவும் காட்டாது, 1ல் நிற்கும்னு வச்சுக்கோங்க. 1 காட்டுனுச்சுன்னா காயில் வந்து கிளியராக இருக்குது, எந்த ஷார்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை காயில் வந்து போயிருந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் வேல்யூஸ் காட்டும். 1 காட்டுச்சுன்னா காயில் கிளியராக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே பேட்டர்னில் நீங்கள் கருப்பு ஒயர்லையும் மஞ்சள் ஒயர்லையும் மாற்றி மாற்றி வச்சிங்கனாலும் 1 தான் காட்டும். காயில் கிளியராக பக்காவாக இருந்துச்சுன்னா அது வேல்யூ வந்து 1 தான் காட்டும். அதை வச்சு நீங்கள் காயில் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டாக இருந்ததுன்னா வேறு வேல்யூ காட்டும். இந்த பாடியோட கனெக்ட் ஆகிருக்கனால 1 இல்லாமல் வேறு வேல்யூ ஏதாச்சும் காட்டும். அதை வச்சு நீங்கள் காயில் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மல்டிமீட்டர் 150 ரூபா தான் வரும். நீங்கள் வாங்கியே வச்சுக்கலாம். நிறைய வேலைகளுக்கு அது பயன்படும். இப்போ மேலேருந்து வர்ற ஒயரில் ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல். இப்போ சுவிட்சை போட்ட உடனே டெஸ்டரை வச்சு அந்த ஒயரில் வச்சு பார்த்தீங்கன்னா எதில் கரண்ட் வருதோ அது ஃபேஸு, மற்றதெல்லாம் நியூட்ரல். பெரும்பாலும் எலக்ட்ரீஷியன்ஸ் கருப்பு ஒயரை நியூட்ரலாகவும் பச்சையும் சிகப்பையும் ஃபேஸாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது சிகப்பில் கரண்ட் வருது, அது ஃபேஸாகவும், கருப்பில் கரண்ட் வரல, அது நியூட்ரலாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த காயிலில் 3 ஒயர் கொடுத்துருக்காங்க, சிகப்பு, கருப்பு, மஞ்சள். எல்லா ரெடிமேட் காயில்லையும் பெரும்பாலும் இப்படி தான் வரும், சிகப்பு, கருப்பு, மஞ்சள். இப்போ மேலே இருக்க ஃபேஸ் ஒயரையும் காயிலில் இருக்க சிகப்பு ஒயரையும் முறுக்கிடுங்க. அடுத்து ரெண்டாவது, காயிலிருந்து வர கருப்பு ஒயரையும் மேலேருந்து வர நியூட்ரல் ஒயரையும் முறுக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது 3 ஒயரு, கெப்பாசிட்டர்லேருந்து 2 ஒயரும் மஞ்சள் ஒயரும் தான் வந்து மிச்சம் இருக்கும். இப்போ மஞ்சள் ஒயரோட ஒரு கெப்பாசிட்டர் ஒயரை முறுக்கிக்கோங்க. இப்போ மீதமாக கெப்பாசிட்டர்லேருந்து வர ஒயர் மிச்சம் இருக்கு. இன்னும் மிச்சம் இருக்க ஒரு ஒயரை காயிலிருந்து வர கருப்பு ஒயரோட சேர்த்து முறுக்கிக்கோங்க. இப்போ ஓவராலாக முழுசாக உள்ள கனெக்ஷனை சொல்கிறேன், குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஃபேஸ் ஒயரும் காயிலிருந்து வர சிகப்பு ஒயரும் 1. ரெண்டாவது வந்து கெப்பாசிட்டர்லேருந்து வர ஒரு ஒயரும் காயிலிருந்து வர மஞ்சள் ஒயரையும் முறுக்கிக்கோங்க. மூணாவது வந்து கெப்பாசிட்டர்லேருந்து இருக்க ஒரு ஒயரையும் காயிலிருந்து வர கருப்பு ஒயரையும் முறுக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக முறுக்கின அந்த 2 ஒயரையும் மேலேருந்து வர நியூட்ரல் ஒயரோட ஜாயின் பண்ணிடுங்க. இவ்வளோதான் செய்ய வேண்டிய கனெக்ஷன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிப்பரையோ ஃபியூஸையோ பிடுங்கி விட்டுட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேன் நார்மலாக ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைங்க. நம்ம சேனல்லையே மிக குறைந்த விலையில் கடன் இல்லாமல் எப்படி வீடு கட்டுறதுன்ற மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். எங்களோட முக்கிய நோக்கமே ஏழை எளிய மக்கள் கடன் இல்லாமல் எப்படி குறைந்த செலவில் எப்படி பலனடைகிறது அப்படின்றதான் எங்களோட நோக்கம். நீங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் லைக்ஸ் மூலமாக தான் நாங்களும் உற்சாகம் அடைவோம், எங்கள் சேனலும் வளரும். உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்